ஹாய், குட் மார்னிங். நான் ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து சுந்தருங்க. இன்னைக்கு நம்ம தம்பிக்கு வந்து பார்த்தீங்களாக்கும் இன்னைக்கு லைவ் லெசன் கொடுக்குறோம். அவர் எப்படி பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்து கம்ப்ளீட்டாக சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக டிராஃபிக்லாம் போயிட்டு திரும்ப பார்க்கிங் எப்படி பண்ணுறான்னு பாருங்க. ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஃபோர்த் டே கிளாஸ் அவருக்கு வந்து சூப்பராக வண்டி ஓட்டுவாருங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரை காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கு. சேனல் ஃபாலோ பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. அரேஸ் ஒரு பாய். ஹாய். ஹாய். ஓகே. எவ்வளோ அழகா வந்து டிரைவ் பண்ணிட்டு வர்றாரு பாருங்க. டஃப்பான பார்க்கிங் இது வந்து ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள இருந்து வெளியில வர்றது வந்து அந்த பக்கம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கார் இருக்கு. எவ்வளவு அழகா வர்றாரு பாருங்க. எப்பயுமே எல்லாருமே ஒரு ஹாரன் ஜஸ்ட் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் டிராஃபிக் பண்ண போறோம். அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து எப்படி பெட்ரோல் அடிக்கணும் எல்லாமே இன்னைக்கு வந்து அவர் ஓனா தான் பண்ண போறாரு. இதே மாதிரி நீங்களும் வந்து டிரைவ் பண்ணுங்க. ஃபியர் இல்லாம டிரைவ் பண்ணலாம். கான்ஃபிடண்டா பண்ணுங்க. ஓவர் கான்ஃபிடன்ட் நமக்கு எப்பயுமே வேணாம். முன்னால வரலாம். அவர் போய்க்கட்டும். ஆமா. ரைட் பார்த்துங்க. போயிட்டே இருங்க. போங்க போங்க. சூப்பர். என்னைக்குமே வந்து இந்த பொறுமை தாங்க வேணும் டிரைவிங்ல வந்து. ரொம்ப பொறுமையா டிரைவ் பண்ணாலே போதும். நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்னால யாரு ஹார்ன் அடிச்சாலும் நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம வெஹிக்கிளோடைய சேஃப்டி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெஹிக்கிள் சேஃப்டி ஆச்சாகும் நம்ம வந்து சூப்பர்பா டிரைவ் பண்ணலாம். எப்பயுமே லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி டிரைவ் பண்ணுங்க. சேஃபா டிரைவ் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி நமக்காக எப்பயுமே காத்துட்டு இருப்பாங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. ஓகே, நம்ம லைவ் செஷன் அப்படியே பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரு நாளைக்கு 150 ரூபாய் என்னமோ கணக்கு. ஓ அப்படியா? இது ஒரு ஆப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இதுக்கா சைட்டோட மோசமா இருக்குது. என்ன தண்ணியெல்லாம் போச்சுன்னா போயிடும். ஆமா, இ-பைக் நம்ம ஊருக்குலாம் செட் ஆகுது சார். ஆக்சிலேட்டர் மட்டும் கால் பிரேக்கே பண்ணாம டிரைவ் பண்ண. ஆக்சிலேட்டர் மட்டும் காலை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். ஜல்லிக்கட்டுலாம் பார்க்க போலையா? இன்னைக்கு பாலமேடு. நாங்க உள்ளூர்காரங்க, அலங்கலூர்காரங்க நாங்க போகாம இருக்கோம் பாருங்க. எப்பயுமே இந்த மாதிரி சிக்னல் வரும்போது ஒரு சிக்னல் நிக்கிறோம்னா சிக்னல் பார்க்கணும். சிக்னல் பாயிண்ட் எவ்வளோனா அப்படி மூவ் ஆகிட்டே இருங்க. பிரேக் பண்ண வேண்டாம். போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்து டர்ன் பண்ற பொசிஷன் சொல்லிருங்க. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் சூப்பர். திரும்ப ஒன்று வந்து விண்ட்ஸ்கிரீன் ஸ்ட்ரைட் பண்றாரு பாருங்க. இன்னைக்கு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. அவர் பண்றத நான் இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு. ஃபாலோ பண்ணுங்க. எந்த மாதிரி அவர் வந்து லேர்ன் பண்ணியிருக்காரு, எவ்வளவு சூப்பர்பா வண்டி ஓட்டுறாருன்னு மட்டும் பாருங்க. லெஃப்ட் அதிகமா பாப்பாருங்க நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே லெஃப்ட் பார்ப்பாங்க. ஆனா கிளாஸ் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் வராதுங்க அவங்களுக்கு. ஆனா லெஃப்ட் பார்த்தாலே போதும், வெஹிக்கிள் சேஃப் ஆயிரும். ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு கார் வந்து அப்படியே ரிவர்ஸ் வராரு. எதுவுமே பண்ணல பாருங்க. அவர் வந்து பிரேக் பண்ணல, ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுத்தா வண்டி ஸ்லோ டவுன் கிடைக்குது. ஒரு ஹாரன் அடிக்கிறாரு. அழகா போயிட்டாரு பாருங்க. நிதானமா கேஷுவலா வண்டி வந்து ரொம்ப லைக் பண்ணி டிரைவ் பண்ணுங்க. ரொம்ப சேஃபா இருக்கும். டிரைவ் பண்ணணுமேன்ற டிரைவ் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து வெஹிக்கிள் வந்து ரொம்ப சேஃபா வச்சுக்கிட்டோமா போதுங்க. அது நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான்.
இப்போ வந்து நம்ம எல்லிஸ் நகர் இளவடி ரோட்ல வந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு ஒரு பெட்ரோல் போட போறோம். பெட்ரோல் போட்டு பெரியாருக்குள்ள போயிட்டு டிராஃபிக்ல அவர் எவ்வளோ அழகா ட்ரை பண்ணிட்டு வராரு மட்டும் நீங்க லெசன்ஸ் பாருங்க. இது ஓப்பன் பண்ணிட்டாங்களா அந்த பல்க்கு? ஆமா. ஒரு மாசம் ஆகுது. ஓ சூப்பர். ஓ ஆப்போசிட்ல சிஎன்ஜி. ஆமா இது தெரியும் எனக்கு. இது ஆட்டோ மட்டும் தானே நமக்கு நமக்கு கிடையாது. ஓ இங்கேயுமே சிஎன்ஜி இருக்கா? ஒரு வண்டிக்கு பின்னால நிப்பாட்டிருக்காரு. எவ்வளவு அழகா நிப்பாட்டிருக்காரு பாருங்க. இந்த நம்பர் பிளேட் தெரியணுங்க. எப்பவுமே நம்பர் பிளேட் தெரிற மாதிரி நினைச்சாக்கும் ரொம்ப சேஃப் அப்படின்னு ஒரு ஸ்லோப்லாம் நிப்பாட்டிருக்காரு. ஓகே கேக்குறேன். இன்னும் கொஞ்சம் முன்னால அவர் சொல்லமா ஓபன் பண்ணுங்க சரியா? இப்போ நம்மளோட லெசன்ஸ்ல பாத்தீங்களா இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பெட்ரோலும் அடிக்கணும். அவங்க வந்து கம்பல்சரி பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி எல்லாமே அடிக்க சொல்லி தருவோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபியருமே வந்துடக்கூடாது. எப்படி நிக்கணும், அவங்கள்ட்ட எப்படி மூவ் பண்ணணும், ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எந்த டவுட்டுமே வந்துடக்கூடாதுங்க. ஆனால் நம்மளுடைய லெசன்ஸ்ல வந்து கம்பல்சரி பெட்ரோல் டீசல் அடிக்கணும், ஃபியூல் அடிக்கணும். அது போக டயர் முதற்கொண்டு நம்ம கழட்டி மாட்டணுங்க. அந்த மாதிரி லெசன்ஸ்லாம் இருக்கு. நடுவில் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சாக்கும் நம்ம வந்து டயர் மாத்துறதுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதுமே வந்து நம்ம கிளியரா வந்து நம்ம சொல்லி கொடுத்துறோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஸ்டூடெண்டோட வெஹிக்கிள் வந்து சிஎன்ஜி பண்ண போறோம். ஹரிஸ் அப்ப வந்து நம்ம என்னன்னா வண்டி ஓப்பன் ஆனா சிஎன்ஜில வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா. அப்போ வந்து இப்போ அது ஓப்பன் ஆயிருச்சாக்கும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா அது ஓப்பன்ல இருக்குன்ற அர்த்தம். சரி. சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த வண்டி நிப்பாட்டிருக்காரு பாத்தீங்களா? அந்த அளவுக்கு நிப்பாட்டிங்க. எது பண்ண வேணாம் ஸ்ட்ரைட்டா தான். பைண்டிங் பாயிண்ட்ல அப்படியே அவர் போவர். என்னைக்குமே பெட்ரோல் பல்க்ல இந்த மாதிரி டக்குன்னு அடிச்சோம் நம்ம வெளில போயிடணும். அப்பதான் அடுத்து வரவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா கார் வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க. வரலாம் வரலாம் இன்னும் வாங்க. இன்னும் வரணும். இன்னும் வாங்க. இன்னும் முன்னால வாங்க வாங்க வாங்க. இன்னும் வாங்க. நான் சொல்ற வரை வாங்க வாங்க. போதும் போதும். குட். வண்டி ஆஃப் மோட் பண்ணுங்க. எப்பயுமே ஆஃப் பண்ணி தான் பெட்ரோலோ ஃபியூல் போடணும். டேங்க் திறந்துடுங்க. திறந்துடுங்க. குட். ஹேண்ட் பிரேக் போட்டுங்க நல்லா. ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி பல்க்ல இறங்கும் போது டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வண்டி வந்து டோர் வந்து ஓப்பன் மோட்ல இருக்கும். நம்ம ஒரு உள்ள ஒரு காஸ்ட்லி ஏதாச்சும் லேப்டாப்போ இல்லை ஏதோ திங்ஸ் வச்சிருக்கலாம். இவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது அந்த இடத்துல வந்து. ஏன்னா இவங்க அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எப்பயும் பெட்ரோல் ஃபியூல் போடும்போது ஒன்ஸ் யூனிட்டையும் பார்த்துக்கணும். அவங்க சைடு நம்ம குறை சொல்லதான் நம்மளுமே ஒரு திருப்தி ஆகிக்கலாம். அது வந்து அப்படி வந்து பார்த்துங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வண்டி வந்து பின்னால் நிப்பாட்டும் போது இந்த ரொம்ப க்ளோஸாக நிப்பாட்டக்கூடாது. ஒரு ஸ்லோப்ல நிப்பாட்டும் வண்டி பின்னால் வர சான்சஸ் இருக்கு. நம்மளே ஹேண்ட் பிரேக் வந்து லூஸா போட்டிருப்போம் இல்லையா? அப்படி வரவே கூடாது என்னைக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போங்க. ஏன்னா தார் ரொம்ப ஓட்டி நிப்பாட்டிருக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டா போகும் போது இருக்கு. எது பண்ணணும் அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. போங்க பைண்டிங் பாயிண்ட் போட்டு. போங்க வீல் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. இப்ப போங்க ஸ்ட்ரைட்டா போங்க. டிரைவிங் கிளாஸ். நான் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ண்ணே. அப்படியே ஸ்ட்ரைட்டா வீல் ஸ்ட்ரைட் பண்ணி வா. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் லாக் பண்ணு. ஆஃப் லாக் லெஃப்ட் லாக். ஸ்ட்ரைட் பண்ண அப்படியே. வீல் ஸ்ட்ரைட் பண்ணி வா. இன்னும் பின்னாலப்பா. போதும் போதும். ஹேண்ட் பிரேக் போட்டு ஓபன் பண்ணி விடு. வண்டி ஆஃப் பண்ணிடுறப்ப தான் பண்ணணும். கொடுத்துக்கிட்டே ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் ரைட் லாக் பண்ணி போங்க. ரைட் சைட் போவாங்க. போயிடுங்க. ரெண்டு பேருமே சீட் பெல்ட் போடல. ஆக்சிலேட்டர் போயிட்டே இருங்க. அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட் சைடு கொஞ்சமா கிராஜுவலா வாங்க. நல்லா வாங்க. இந்த ஆட்டோவும் பார்க்கணும்.
இந்த வேன் பின்னால் பாட்டு கண்டிஷன் சரி, அது பண்ணிக்கலாம். வண்டி போகிற வீல் ஸ்ட்ரைட் பண்ணி பார்த்தீங்க, ரைட் சைடு ரைட் லாக் பண்ணுங்க. எப்பயுமே சொல்லியிருக்கேன், நிப்பாட்டும் போது இந்த வண்டியோட டயர் தெரியணும். ஆ. அப்படி நிப்பாட்டினா தான் நம்ம வந்து எடுக்க முடியும். இப்போ சீட் பெல்ட் போடுவோம். ரைட் பார்த்துக்கிட்டு லெஃப்ட் கார்னர் பாருங்க, ரைட் திருப்பிட்டு லெஃப்ட் கார்னர் பாருங்க. அந்த வண்டியை விட்டு வந்துட்டோமான்னு மூவ் ஆயிட்டு லெஃப்ட் பாருங்க. சூப்பர் வேணே. திரும்ப அப்படியே எக்ஸாக்ட். எக்ஸலேட்டர். சிட்டிக்குள்ள நம்ம எப்பவுமே அந்த திண்டை ஒட்டி தான் போகணும், ரைட் சைடு. எக்ஸலேட்டர். ஆட்டோ வந்து நம்ம எப்பவுமே எதிர்பார்த்து தான் ட்ரை பண்ணணும், ஆட்டோக்கு மட்டுமே. ஏன்னா சடனா ஒரு பேசஞ்சர் கூப்பிட்டா வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. ஆக்சிலேட்டர் ரோடு ஃப்ரீயா தான் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டே இருக்கலாம். ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, பிரேக் பண்ண வேண்டாம். ஹார்ன் அடிச்சு போயிட்டே இருங்க. இப்போ இந்த வண்டி கிராஸ் நிக்குது இல்லையா, இந்த கேப்ல நம்ம ரைட் போலாமா? கொஞ்சம் போலாம். சூப்பர். இந்த ஜட்மெண்ட் நல்ல ரைட் எடுங்க, ஹார்ன் அடிச்சு. ஹார்ன் லாங் ஹார்ன் அடிங்க. இந்த ஜட்மெண்ட் பாத்தீங்க இல்லையா, எக்ஸலண்ட் அவனே. ரைட் அடிச்சு பண்ணலையே. அந்த இதுல இந்த டிரைவர் சொன்னார் பாத்தீங்களா, பயமே இருக்கணும், கேஷுவலா எடுத்து ட்ரை பண்ணாலே போதும். ஹாரன் பிரேக் பண்ணணும், ஆக்சிலேட்டர் எடுத்து எடுத்து ட்ரை பண்ணுங்க. இந்த டூ வீலர் வந்து ரைட் டர்ன் பண்ற பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்ட்ரைட்டா போறாரா? ஸ்ட்ரைட்டா போறாரு. இந்த மாதிரி ஸ்லோப்ல வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே தான் போகணும். சரி, எந்த கியர்ல இருக்கும் அந்த கியர்ல அப்படியே ஏறி இருங்க. ஏன்னா நம்ம இடத்துல போய் நம்ம கியர் மாத்தணும்னு வச்சுங்களேன், இன்கேஸ் வந்து நம்ம கிளச்சை விடுறத கொஞ்சம் ஸ்லோ விட்டு இல்ல வேகமா விட்டு வண்டி ஆஃப் ஆயிட்டு அந்த நேரம் ட்ரபிள் ஆயிரும் நமக்கு. ஆக்சிலேட்டர் மட்டும் லெஃப்ட் ரைட்டோட பார்க்கணும். ஆனா ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு ரோடு ஃப்ரீயா இருக்கு, ஆக்சில் நிறைய கொடுக்கலாம், நிறைய கொடுக்கலாம். இந்த ஆட்டோ வர பின்னால போகலாம். போயிட்டே இருங்க. போங்க போங்க போங்க. ரைட் கிட்ட போட்டுருங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே தான் பண்ணணும். போகலாம் போகலாம். ஹார்ன் அடிச்சு போயிட்டே இருங்க. கொஞ்சம் லெஃப்ட் தான் வரணும், லெஃப்ட் வந்து தான் ரைட் வரும். ஆட்டோ பாருங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே திருப்புங்க. ஓகே சூப்பர். ஆக்சிலேட்டர். லெஃப்ட் எடுக்கிறோம். நீங்க போங்க. இங்க இருந்தே லெஃப்ட் பாருங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டே லெஃப்ட் வாங்க. இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் வரணும், இண்டிகேட்டர் போட்டோம் கொஞ்சமா வரணும், அப்படியே கிராஸ் பண்ணிட்டே வரணும். கொஞ்சமா அப்படியே அணைச்சு வருவோம் தெரியுமா வண்டியை, அந்த மாதிரி அப்படியே கிராஜுவலா லெஃப்ட், ஃபுல் லெஃப்ட் தான் ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம ரைட்ல இருந்து கம்ப்ளீட்டா லெஃப்ட் வரோம். இப்போ சிக்னல் நல்ல லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வாங்க. ஆட்டோ அங்கே ரைட் பாருங்க, ஆட்டோ ஏறி வர்றாரு. நிப்பாட்ட தான் போறோம், அங்கே நம்ம கியர் சேஞ்ச் எதுவுமே பண்ண வேணாம். நிப்பாட்டின பிறகு நம்ம மாத்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால. நம்ம கவனம் எல்லாமே சிக்னல்ல தான் இருக்கணும், முன்னால ஒரு வண்டி மேலே இருக்கணும். இப்ப கரெக்டா பாட்டிய பாத்தீங்களா, அந்த டூ வீலர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்பாட்ட பேசுனீங்களா? ஓ சரி, சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. போங்க, பிரேக்ல மட்டும் கால் எடுங்க, கிளச்சை மெதுவோடுங்க. போங்க போங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க, ஃபர்ஸ்ட் கியர்லயே போங்க. ஆக்சிலேட்டர் பிரேக்லாம் கால் எடுங்க, ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுங்க நல்லா கொடுங்க, நல்லா போகலாம். இன்னும் போகலாம், இன்னும் போங்க, இன்னும் போங்க, இன்னும் போங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் கொடுங்க. இன்னும் போகலாம், இன்னும் போகலாம், இன்னும் போகலாம், இன்னும் போகலாம். அதே நேரம் ரைட்டும் பார்க்கணும். ஆக்சிலேட்டர் 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 ஹார்ன் அடிங்க. பாட்டு ஸ்லோ பண்ணுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து லெஃப்ட் லாக் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்து லெஃப்ட் லாக் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே போங்க போங்க. இங்க முன்னாலதான் பார்க்கணும், ரைட் லெஃப்ட்லாம் போகிறாங்க. ஏன்னா நம்ம முன்னாலதான் முக்கியமானது. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே இப்போ ரைட் போகணும்னா ரைட் போகும். ஆக்சிலேட்டர். இப்போ கியர் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சிட்டிக்குள்ள வந்து அதிகமா வந்து நம்ம ஃப்ரெண்ட்லாம் பார்க்கணும், போக வேண்டிய சடனா நிப்பாட்டிடுவானுங்க, இல்லை ஏதோ பிரேக் டவுன் ஆயிரும். ஆக்சிலேட்டர். ரோடு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, ஆனால் டிராஃபிக் இருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் பிரேக் பண்ணக்கூடாது, ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் விடுங்க, ஆஃப் கிளச் வச்சுங்க, லேசா ரன்னிங் பிரேக்.
ஏன்னா ஹெவி வெஹிக்கிள் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். பிரேக்ல கால் எடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க, 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 கொடுங்க. போகலாம் ஜி. போங்க, ஆக்சிலேட்டர் மட்டும் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகலாம். போகலாம், ரோடு ஃப்ரீயா இருக்கு. ஆக்சிலேட்டர் தைரியமா கொடுத்து போங்க. நம்ம அந்த வண்டியோடைய நம்பர் பிளேட் தெரியணும், அது வர இன்னும் போகலாம். ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, போங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க, ரைட் எடுங்க, ரைட் பார்க்கணும். ஓகே, ஆக்சிலேட்டர், 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 ஹார்ன் அடிச்சு ஆக்சிலேட்டர், ஆக்சிலேட்டர் நல்லா கொடுத்து போங்க. கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணுங்க. ஏயுவிய ஆக்சிலேட்டர். இப்போ இங்க இருந்தே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் வண்டி எந்த பக்கம் போகுதுன்னு. ரைட் போறாரு, நம்ம அப்படியே லெஃப்ட் கொஞ்சம் ஆக்சுவலி கொடுத்துட்டே வாங்க, கொடுத்துட்டே லெஃப்ட் வாங்க. வாங்க, வாங்க, வாங்க. சூப்பர், 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 சூப்பர். முன்னால போற டூ வீலர் இருந்தோம். ஆக்சிலேட்டர், 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 ஆக்சிலேட்டர் நல்லா போகலாம். ஆக்சிலேட்டர் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் மட்டும் பாருங்க, ரைட் அதிகமாக பார்க்க வேண்டாம். போங்க, போகலாம், 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 போகலாம். போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. போங்க, பிரேக்லாம் பண்ண வேண்டாம். போங்க. இப்போ கிளச் லேசர் ரன்னிங் போய் முக்கால்வாசி கிளச்சை மிதிச்சுங்க. பிரேக்லாம் கால் எடுங்க, கிளச்சை மிதிங்க, வண்டி வைப்ரேஷன் ஆகுது. ஆக்சிலேட் கொடுங்க, நிறைய கொடுங்க, கிளச் மெதுவாக விடுங்க. குட். அப்படியே போயிட்டே இருங்க. அப்படியே ஹார்ன் அடிச்சு இன்னும் க்ளோஸாக போங்க. போங்க, போங்க, டர்ன் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர், ஹாரன் நிறைய விடுங்க. ஆக்சிலேட்டர், ஆக்சிலேட்டர், ஆக்சிலேட்டர். ஏன்னா இந்த கேப்ல வந்து உள்ள மீனாட்சி பஜார்ல இருந்து உள்ள சடனா உள்ள ஏறி வந்துருவாங்க. ஆக்சிலேட்டர், ஆக்சிலேட்டர், ரைட் பிடிச்சு நீங்க அவட போயிட்டே இருங்க. நமக்கு முன்னால என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை மட்டும் கனெக்ட் பண்ணி. இப்போ முன்னால உள்ள வண்டியோட இது ஃபுல் கிளச் லேஸ் ரன்னிங் பிரேக். இப்போ கியர் டவுன் பண்ணுங்க. இன்னும் முன்னால போகலாம், க்ளோஸா போகலாம். அந்த நம்பர் பிளேட் டயர் மறையிற வர போகலாம். ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு எப்பவுமே வந்து நம்ம டிராஃபிக்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஃபுல் கிளச் மிக்ஸ் பட்டமாகும். பிரேக்லாம் கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கலாம். இங்க 2 சிக்னல் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, இது ஒரு சிக்னல். அடுத்து இங்கே சிமகல் கிட்ட ஒன்று வரும். பிரேக்லாம் கால் எடுங்க, ஆக்சிலேட்டர் ஒரு கிளச் எடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க. போகலாம், 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 போகலாம். போயிட்டே இருங்க. போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, பிரேக் பண்ண வேண்டாம். திரும்ப நல்லா ஆக்சிலேட்டர், நல்ல ஆக்சிலேட்டர் ஹெவியா கொடுங்க, 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 கொடுங்க. சிக்னல்ல வந்து நம்ம அந்த இடத்த விட டக்குன்னு பாஸ் ஆயிடணும். லெஃப்ட் பாருங்க அதிகமா. ஆக்சிலேட்டர், 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 ஆக்சிலேட்டர். சூப்பர். கொடுங்க. அந்த ஆட்டோ வர நம்ம ஸ்பீடா போகலாம், போகலாம். ஆக்சிலேட்டர். இங்கே ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகும். என்ன ரீசன்னா லெஃப்ட் சைடு வந்து பஸ் பே இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அதனால போகலாம், போகலாம். இப்போ ஃபுல் கிளச் ரன்னிங் பிரேக் கியர் டவுன் பண்ணிக்கோங்க. இன்னும் போகலாம். முன்னால ரைட் அட்ஜஸ்ட் பண்ணியே போங்க. சிட்டிக்குள்ள நான் எப்பவுமே ரைட் சொல்லியிருக்கேன். ஆக்சிலேட்டர் நல்லா க்ளோஸா போகலாம். அந்த ஆட்டோ வர போகலாம். எக்ஸலண்ட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிரைவிங் லெசன்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து போயிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கிளாஸ் கொடுத்துருக்கோம். நல்லா டிரைவ் பண்ண ஆரம்பிச்சா கம்ப்ளீட் டிராஃபிக் இந்த மாதிரி சிட்டி டிராஃபிக் ஓட்டணும். நீங்க சிட்டி டிராஃபிக் ஓட்டி நீங்க பெட்ரோல் அடிச்சு ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வீட்டு பார்க்கிங்லேயே வந்து நம்ம பண்ணிட்டோமாக கம்ப்ளீட்டா கிளாஸ் வந்து நமக்கு ஓவர் ஆயிரும். இந்த மாதிரி தைரியமா நீங்களும் ட்ரை பண்ணலாங்க. கம்ப்ளீட் டிராஃபிக்ல ஓட்டி பழகுங்க. டிராஃபிக் பயமே வேண்டாம். கேஷுவலா ட்ரைவ் பண்ணுங்க. ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்க வேணாம். ரொம்ப கேஷுவலா ட்ரைவ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ்ல வந்து ஒவ்வொரு வீடியோஸ் ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கம்ப்ளீட்டா வந்து உங்க ஃபோக்கஸ் எல்லாம் ரைட் மட்டும் தான் இருக்கணும். கியர் டவுன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கியர். ஹார்ன் அடிச்சு போங்க. போங்க, 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 போங்க. ஆக்சிலேட்டர், 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 ஆக்சிலேட்டர் மட்டும் தான். ரைட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. போங்க, போகலாம். லேசா ரன்னிங் பிரேக் பண்ணி ஆக்சிலேட்டர், ஆக்சிலேட்டர். ரோடு ஃப்ரீயா இருந்தா டக்குன்னு அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்துடலாம். கொடுங்க, நல்லா விடுங்க. ரோடு காலியா இருக்கு, கொடுங்க.
பாருங்க நம்ம சிமகல் வந்துருக்கோம். சிமகல் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பொங்கல்னால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இல்லாட்டி இன்னும் டிராஃபிக்கா இருக்கும். இதுவுமே கொஞ்சம் டிராஃபிக்கா தான் இருக்கு. ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போயிட்டுங்க. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் மட்டும் தான். ஆக்சிலேட்டர் குடுக்க எடுக்க அப்படிமா பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் ரொம்ப லெஃப்ட் ரைட் போகாதீங்க. ஆக்சிலேட்டர் ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா. ஆக்சிலேட்டர் எக்ஸிவில ஈவி போட்டிருக்காங்க. வண்டி நல்லா இருக்கு பாருங்க. சிக்னல் ஓப்பன்ல இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே நீங்க போகணும். சரியா? ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. இப்போ கொடுங்க 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 நல்லா விடுங்க. ஃப்ரெண்டு மட்டும் பாருங்க. ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஹார்ன் அடிங்க. ஏன்னா இந்த இடம் பாத்தீங்களா, அதுவும் அங்க நான் சிக்னல் ஆனா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல டக்குனு அப்படியே உள்ள இருந்து ஏறி வந்துருவாங்க. ஆக்சிலேட்டர் 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 நம்ம யானைக்கல்ல வந்து கிளாஸ் கொடுத்துட்டோங்க. ஆக்சிலேட்டர் 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 வேணாம் போங்க. அப்படியே போயிட்டு இருங்க. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டே ஆக்சிலேட்டர் போட்டுக்கிட்டே போங்க. போங்க 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 அப்படியே ஸ்டேரிங் மைல்டா திருப்புங்க. திருப்புங்க. ஆக்சிலேட்டர் போட்டுக்கிட்டே திருப்புங்க. வேகமா திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. லெஃப்ட் பார்த்துக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸ்டேரிங் ஆக்சிலேட்டர் 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 ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போங்க. ஆக்சிலேட்டர் டிராஃபிக் ரூல்ஸ் கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ட்ரை பண்ணோம். ஆக்சிலேட்டர் 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 ஆட்டோக்கார ஹார்ன் அடிக்கிறன்றதா நம்ம வழி விட்டு ட்ரை பண்ணக்கூடாது ஹரிஸ். ஏன்னா வழி அந்த இடத்துல நம்ம கொடுக்க முடியாது. அவர் ஹார்ன் அடிச்சாலும் நம்ம ஒதுங்க முடியாது. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுங்க. இப்போ யானைக்கல்ல இருந்து நம்ம மீனாட்சி காலேஜ் பாலத்தில் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கோரிப்பாளையம் டிராஃபிக் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கொண்டு போகிறோம். ஆக்சிலேட்டர் 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 நல்லா கொடுக்கலாம். ரோடு காலியா இருக்கு. கொடுக்கலாம். கொடுங்க நல்லா கொடுங்க. கொடுத்துக்கிட்டே இங்க இருந்து ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே ரைட் பார்த்துக்கிட்டே போங்க. சூப்பர் சூப்பர். கிராஜுவலா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே போங்க. கொடுத்துக்கிட்டே போங்க கொடுத்துக்கிட்டே போங்க. முன்னால ஒரு வேகத்துல வருது, அதையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் அதுவரை நம்ம இன்னும் ஆக்சிலேட்டர் கொடுத்து போகலாம். இன்னும் போகலாம் இன்னும் போகலாம். நமக்கு வந்து கண்ட்ரோல் தெரியும் இல்லையா? ஆக்சிலேட்டர் வேகத்துல ஆஃப் கிளச் லேசா பிரேக்லாம் கால் எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே போங்க. சேம் அதே தான். பிரேக் கூட பண்ண வேண்டாம் அந்த இடத்துல. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அப்படியே கோரிப்பாளையம் பக்கம் திரும்புங்க. ஆக்சிலேட்டர் ரைட் சைடு ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் அங்கே ஒரு திண்டு இருக்கு இல்லையா, அந்த திண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஆக்சிலேட்டர் இப்போ ஸ்ட்ரைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கம்ப்ளீட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போயிருங்க. ஏன் ரைட் போக சொன்னா, லெஃப்ட்ல இருந்து அந்த உள்ள கோரிப்பாளையம் பள்ளிவாசல்ல இருந்து உள்ள வண்டி வரும். ஆனா நம்ம ஏரியா இன்னைக்கு ரொம்ப காலியா கிடக்கு. இல்லாடி அவ்வளவு டிராபிக் இருக்கு இந்த ஏரியா. டிராஃபிக் இருக்கு. ஆமா. ஆக்சிலேட்டர் ரைட் போக கூடாது. நம்ம ரோட்ல நம்ம வரணும். அவருக்கு அடுத்தவங்களுக்கு வழி விடணும்னு நினைச்சோம், நம்ம வண்டி சேஃபா இருக்காது. ரைட் இண்டிகேட்டரை போட்டுங்க. குட். அப்படியே ரைட் ஃபுல் ரைட் பார்த்துக்கிட்டே திருப்பணும். திருப்புங்க. ஸ்லோ பண்ணி தான் திருப்பணும். கம்ப்ளீட் ரைட் போயிருங்க. ஃப்ரீ ரைட் தான் இது வந்து. ஃப்ரீ ரைட் பார்த்தீங்களா? திருப்புங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே வாங்க. எந்த ரைட் போங்க. அந்த ஏத்தாப்புல போகுது இல்லையா, கார் போற லைன்லேயே போங்க. ஆஃப் கிளச்சை மீச்சுங்க. இன்னும் முக்கால்வாசி கிளச்சை மீச்சுங்க. அந்த கிளச்சை மிதிக்கிற என்ன ரீசனா, வண்டி ஆஃப் ஆகாம இருக்கு. இப்ப கிளச்சை விட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து நல்லா கொஞ்சம் ஹெவியா கொடுக்கணும். ஏன்னா அது நல்லா ஸ்லோப்பா இருக்கு. இப்ப நம்ம ஏவி மேம்பாலத்துல கோரிப்பாளையம் உள்ள இருந்து ஏவி மேம்பாலம் வரோங்க. ஆக்சிலேட்டர் இன்னைக்கு பொங்கல் ஹாலிடேனால கொஞ்சம் டிராஃபிக் இல்லையாடி இந்த ரோடு ஹெவி டிராஃபிக்கா இருக்கும். ஃப்ரெண்ட் மட்டும் நீங்க பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே தான் பண்ணணும். கொடுத்துக்கிட்டே தான். நம்ம அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம 2-3 கிளாஸ்ல வந்து நம்ம ஆக்சிலேட்டர் எடுத்து ஸ்டேரிங் திருப்போம் இல்லையா, இதுல வந்து நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்க்கணும். ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போங்க. ஸ்ட்ரைட்டா நீங்க லெஃப்ட் ரைட் வந்து பார்க்க வேணாம். இப்போ ரோடு காலியா இருக்கு, நீங்க ஸ்ட்ரைட்டா மட்டும் பார்த்து ட்ரை பண்ணா போதும். ஆக்சிலேட்டர் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஆக்சிலேட்டர் மட்டும்தான். இறக்கத்துல ஆக்சிலேட்டர் என்ன கியர்ல ஏறணுமோ அதே கியர்லாம் இறங்க. ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. கியர்லாம் அப்படியே ரைட் இண்டிகேட்டர் போடுங்க.
எதுவுமே பண்ண வேணாம். லேசா ரன்னிங் பிரேக் பண்ணி ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுங்க. பிரேக்ல கால் எடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே வீல் ஸ்ட்ரைட் பண்ணுங்க, கொடுங்க. வீல் ஸ்ட்ரைட் பண்ண ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், 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 கொடுக்கணும். ஆமா, லெஃப்ட் கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க. அந்த பஸ்ஸை மறந்துருங்க, சரியா? உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் சைட்ல இருந்து வர வண்டி தான். ரன்னிங் பிரேக் பண்ணி ஹாரன் அடிச்சு திருப்புங்க, 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 திருப்புங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே 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 ஆக்சிலேட்டர் 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 அப்படியே ரைட்டு ரைட் எடுக்கணும். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே ரைட் டர்ன் பண்ணுங்க, ரைட் டர்ன் பண்ணுங்க, டர்ன் பண்ணுங்க, நல்லா டர்ன் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே டிரைவிங்ல புஷ் அண்ட் புல் தான் பண்ணணும். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் ஸ்ட்ரைட்டா தான். சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்க தைரியமா போயிட்டே இருக்கலாம். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் இப்போ ஆஃப் கிளச் வச்சுங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க. பிரேக்கே வேணாம், ஆக்சிலேட்டர் தான், ஆக்சிலேட்டர் தான். இன்னும் க்ளோஸா போகலாம் நம்ம. வண்டி எல்லாம் மூவ் ஆகும். ஏன்னா சிக்னல் ஓப்பன்ல இருக்கு இல்லையா, அதனால எல்லா வாட்டியும் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆக்சிலேட்டர் பிரேக்கே கால் வேண்டாம். ஆக்சிலேட்டர் 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 ஹாரன் ஆக்சிலேட்டர் மட்டும்தான். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர். இந்த முன்னால ஒரு எக்வி 700 போகுது இல்லையா, ஆக்சிலேட்டர். ஆக்சுவலா இந்த வண்டி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு பழகினாங்க என்கிட்ட. ஆக்சிலேட்டர் ஆக்சுவலா நல்ல க்ளோஸ், அண்ணன் தான் பேசுவாங்க. டூ வீலர் மட்டும் தெரியாது அந்த மேடத்துக்கு. அப்படியா? இப்ப நம்ம வண்டியை ஒரு நாள் எடு. அப்பா பைக் வச்சுட்டு தான் போனாரு எனக்கு. நான் வந்து அது புரிஞ்சுக்காம எங்க அப்பா வந்து எங்க அம்மா வண்டியை தொட்டுனா கொண்டுருவேன். அத பயம் அம்மாவுக்கு எல்லா பேரண்ட்ஸ் இருக்குதான். அந்த வண்டியில டூ வீலர் ஓட்ட தெரியாது அந்த மேடம் வந்து அந்த வண்டியில ஓட்டி பழகினாங்க. ஆக்சுவலா நேத்து நான் ஃபோன் பண்ணி பொங்கல் விசஸ் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து லெஃப்ட் தான் போறோம், அதனால ஒரு ஹார்ன் மட்டும் அடிச்சு லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. ரைட் போகக்கூடாது, நம்ம லெஃப்ட் தான். கொஞ்சமா லெஃப்ட் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், 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 கொடுத்துக்கிட்டே வரணும், கொடுத்துக்கிட்டே வரணும். அதுல பழகி ஆக்சிலேட்டர் 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 மட்டும் கால் ஆட்டோக்காக நம்ம கூடாது. நம்ம வழியே லேடி ஏறி போறது பாத்தீங்களா. ஆக்சிலேட்டர் 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 ஆக்சிலேட்டர். இப்ப ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்சிலேட்டர். அந்த வண்டியில XUV 700 பழகி வண்டி செம்மையா ஓட்டுவாங்க. எனக்கு அந்த வண்டி பார்க்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு தான் ஞாபகம் வரும். நான் தான் சொல்லி கொடுத்தேன். அந்த வண்டி என்னன்னா ஃபுல் ஆப்ஷன். அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் 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 ரைட் பிடிச்சி நீங்க போயிட்டே இருங்க. பஸ்ஸை பார்த்தோம்னா நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. நமக்கு தேவை அந்த முன்னால போகக்கூடிய ஷிஃப்ட் தான். ஆக்சிலேட்டர் 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 மட்டும் கால் எடுங்க. பிரேக் பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணக்கூடாது, 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 பண்ணக்கூடாது. இப்போ ஆக்சிலேட்டர் 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 நல்லா ஹெவியா கொடுத்து சிக்னல் இருக்கனால ஹெவியா விட்டு வெளில போயிருங்க, வெளில போயிருங்க, வெளில போயிருங்க. சூப்பர். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டர் மட்டும் காலை எடுத்து ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். இந்த முன்னால போகக்கூடிய வண்டியோடைய பார்க்கிங் லைட் அந்த இது டைல்லாம் பெரிச்சாகும். நீங்க ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, சரிங்களா? அந்த ரெட் லைட் எரியும் இல்லையா, ஓகே. ஆக்சிலேட்டர் அது எரியலேட்டு எல்லா வண்டியும் கரெக்டா போயிட்டு இருக்கான்ற அர்த்தம். போயிட்டே இருங்க, ரைட் பிடிச்சிருக்கோங்க. என்னைக்குமே சிட்டி டிரைவ் நம்ம ரைட் சைடு தான் சொல்லியிருக்கோம். ஆக்சிலேட்டர். இப்போ ரன்னிங் பிரேக், ஃபுல் கிளச், ரன்னிங் பிரேக். ஓகே, பிரேக்லாம் கால் எடுங்க, கிளச் மிதிங்க, கிளச் மட்டும் மிதிங்க, பிரேக் விடுங்க. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர். கிளச்சை நிறைய விடக்கூடாது, மைல்டா ரிலீஸ் பண்ணுங்க. அந்த ஒரு வண்டியில ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு பாத்தீங்களா, தரத்துல அந்த மாதிரி வைப்ரேஷன் வந்தாலே கிளச்சை உள்ள மிதிச்சுங்க. மிதிச்சிட்டிங்களா வண்டி ஃப்ரீ ஆயிடும். ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போங்க. ஆக்சிலேட்டர். இப்போ ரன்னிங் பிரேக், ஃபர்ஸ்ட் கியர். அப்படியே மூவ் ஆகிட்டே இருங்க. கிளச் லேசா பிரேக், பிரேக்லாம் கால் எடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க. கிளச் விட்டு ஆக்சிலேட்டர் நல்லா கொடுங்க. ரைட் பார்க்காதீங்க, ஃப்ரண்ட்ல பாருங்க. ரைட் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருங்க, அப்படியே கொஞ்சமா போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. அதே நேரம் லெஃப்ட். அவர் நிக்கிறவங்களும் சடனா கிளம்பிடக்கூடாது. உங்கள்கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுமா, நிதானம். அந்த டிரைவிங்ல வந்து நிதானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் இல்ல எல்லாமே. சப்போஸ் ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுனாலுமே வந்து நம்ம பொறுமையா நிதானமா வந்து அது என்ன நடந்துச்சுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி தான் வண்டியை வந்து நம்ம எடுக்கணும். அதான் முக்கியம். கம்ப்ளீட்டா ரைட் போயிருங்க, ரைட் போயிருங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து டூ வீலர்ஸ் கார் எல்லாமே நிற்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே அப்படியே கவர் பண்ணிருங்க, அவ்வளவுதான்.
எக்ஸலண்ட். ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நான் சொல்லிடணும்ல. ரைட் ரைட் பார்க்க மாட்டீங்க, பின்னால் வண்டிக்கு வழி கொடுத்து ட்ரை பண்ணுவீங்க. அது வந்து அது எப்பயுமே நம்ம பண்ண வேண்டாம். ஓகே நமக்கு வண்டி முன்னால ஃப்ரீயா தான் நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம மித்தவங்க வழிவிடணும்னு நினைச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம போறதுக்கு சரியான டயத்துக்கு நம்ம போக முடியாது. அப்படி ஸ்ட்ரைட்டா ஹார்ன் அடிச்சு ரன்னிங் பிரேக் பண்ணி, ஏன்னா ஆட்டோ வந்து இப்போ நிக்க ஆக்சிலேட்டர் 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 கிளச் மெதுவாக விடணும். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் ரைட் அட்ஜஸ்ட் பண்றோம், எப்பயுமே ரைட் தான். பாட்டுங்க ஃபர்ஸ்ட் கியர் போடு, வண்டி ஆஃப் பண்ணி போயிடுச்சு. வண்டிக்குனால போங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண, வண்டி ஆஃப் பண்ணி போயிடுச்சு. போங்க, வண்டி பின்னால விடக்கூடாது என்னைக்குமே. எடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்து எடுங்க, கொடுங்க. இல்ல இல்ல எடுங்க, நீங்க எடுங்க எடுங்க எடுங்க. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் கொடுங்க. அந்த வண்டி மறந்துடணும், வண்டி ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து போகலாம். ஆக்சிலேட்டர் ஃபர்ஸ்ட் கியர்ல ஆக்சிலேட்டர் கொடுங்க, தப்பு கிடையாது. கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க. கம்ப்ளீட் ரைட், நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க, கொடுங்க கொடுங்க. ரைட் போங்க, அப்படியே ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் கொஞ்சமா போங்க. எக்ஸலண்ட், போங்க ரைட் போங்க. நான் அதிகமா நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஆக்சிலேட்டர் 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 கொடுத்துக்கிட்டே ரைட் டர்ன் பண்ணுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே ரைட்டு. எக்ஸலண்ட். போங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே அப்படியே சிட்டிக்குள்ளே பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவோம். இதே நேரம் இதுல வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து ஏறி வருவாங்க ஆட்டோக்காரங்க, அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். டூ வீலர் வரும், நம்ம ஊர்ல தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்களே, நம்ம தான் ஃபாலோ பண்ணி விட்டுவோம். ஆக்சிலேட்டர். ஆமா, பஸ் ஸ்டாண்டு உள்ள போய் நம்ம பாலம் ஏறணும், பெரியாருக்குள்ள போய் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் கிளச் வச்சுங்க. ஆஃப் கிளச்னால டர்ன் பண்ணுங்க, டர்ன் பண்ணுங்க. ரோடு இங்க காலியா இருக்குமா, நம்ம எதுக்கு டிராஃபிக்ல போக. சூப்பர். அப்படியே உள்ள வாங்க, அப்படியே உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஃபுல்லா லெஃப்ட் ஃபோக்கஸ் பண்ணி வாங்க. லெஃப்ட் ஐயா போறாங்க. வயசானவங்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சடனா அவன் பதில் ஹார்ன் அடிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பதட்டத்துல பயந்துருவாங்க, உளுந்துருவாங்க. அதே மாதிரி நாய் வந்து பக்கத்துல ஹார்ன் போன நாய் திரும்ப சடனா உள்ள வந்துடும், அப்படியே ஸ்ட்ரைட் ஆயிருங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் பிரேக் பண்ண வேண்டாம். போங்க, ஆக்சிலேட்டர் போட்டுக்கிட்டே கொஞ்சம் ரைட் பார்த்து ரைட் எடுத்து திரும்ப லெஃப்ட் வாங்க. ஆக்சிலேட்டர் போட்டுக்கிட்டே. ஆட்டோ மட்டும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா ஓட்டணும். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே 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 கொடுக்கணும் 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 கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே அப்படியே லெஃப்ட் கொடுத்துக்கிட்டே லெஃப்ட். ஆமா, எலிசனர் கிடையாது, கொடுங்க காலவாசல். ஆமா, லெஃப்ட் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் 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 கொடுக்கணும். நீங்க லெஃப்ட் வரும்போது லெஃப்ட் மிரர் பார்க்கணும், அவர் வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணிட்டோமான. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர். இப்போ கியர் சேஞ்ச் பண்ணிக்கங்க, கம்ப்ளீட் ரைட் வந்து. ஏன்னா நம்ம ஒரு டிராபிக்ல வந்து நம்ம கியர் மாத்துறது எல்லாம் பண்ணோமா, நமக்கு ஒரு பதட்டம், கியர் சரியா வண்டி ஆஃப் மோடு போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அதுல என்ன கியர்ல இருக்குமோ அந்த கியர்ல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோமா போதும். ரைட் ரைட் இண்டிகேட்டர் பண்ணுங்க, ஆஃப் கிளச், பிரேக் பண்ண வேணாம், அப்படியே போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க. அப்படியே உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க போங்க போங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் போடுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க. லெஃப்ட் வாங்க அப்படியே. எக்ஸலண்ட். இந்த இடத்துலயா? ஆப்போசிட்ல வர்றது இது வந்து ஒன்வே கிடையாதுல்ல, சிங்கிள் வே தானே. லெஃப்ட் சைடு தான் நம்ம டிரைவ் பண்ணோம். அதே பாலத்துல வந்து ஃப்ரீயா இருந்தாலும் ஓவர்டேக் பண்ணாதீங்க எப்பயுமே வந்து. ஹார்ன் அடிச்சுக்கிட்டு லேஸ் ரன்னிங் பிரேக் பிடிச்சிட்டு திருப்புங்க திருப்புங்க. லெஃப்ட் தான் வரணும், ரைட் போக கூடாது. ஆக்சுவலி கை புஷன்குள் தான் சொல்லியிருக்கேன். ஆக்சிலேட்டர் அதுக்கு மேல கை திருப்ப முடியாது இல்லையா. ஹார்ன் அடிச்சு லாங் ஹார்ன் அடிக்கப்பா, நீ போங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க. பசங்க கண்ட்ரோல்லாம் வராங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துங்க. அந்த ஆட்டோட போகட்டும், போன பிறகு ரைட் போங்க. போகலாம் ஹரிஸ். இப்போ ரைட் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு முன்னால சைக்கிள்ஸ்டையும் பார்த்துங்க.
அதான் எங்க மேடம் கேட்பாங்க அடிக்கடி, உங்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே வண்டி வேகமா தான் ஓட்டி பழகுறாங்க, மெதுவா சொல்லித் தர மாட்டீங்களா? மெதுவா சொல்லித் தரேன்னா ஊர்வலமா போக போறோம், லைசன்ஸா வாங்க போறோம். வண்டி ஓட்டணும், டிராபிக்ல வண்டி ஓட்டணும், எல்லாருக்கும் சேஃபா வண்டி ஓட்டணும். மெயின் சேஃப்டி டிரைவிங் என்ன ரீஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கான ம் ஹிமாலயன் பைக் எடுத்துட்டு ம் கன்னியாகுமரி காஷ்மீர் அடிச்சாங்க. லேடியா? ஆமா, ஹாரன். சோலோ சோலாவா? சோலோ ட்ரிப். செம்ம. 10 இத்தனை நாள் ம். 3500 கிலோமீட்டர் சம்திங். ஹாரன் அடிச்சு போங்க. சரி, போயிட்டு இருங்க, போயிட்டு இருங்க. 3500 கிலோமீட்டர் ம் 15 டேஸ் அப் ம் அண்ட் டவுன் சேர்த்தி ஓ, முடிச்சிட்டாங்க. சரி சரி சரி. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, ஏன்னா பிரைவேட் பஸ்காரன் நிப்பாட்ட மாட்டான், போயிட்டே தான் இருப்பான். ரெண்டாவது இந்த இடத்துல கொஞ்சம் ரிவர்ஸ் வருவான். ஆட்டோ பாருங்க. இப்போ ஆக்சிடென்ட் கால் எடுத்து ஆக்சிலேட்டர் மைல்டா கொடுங்க. அப்போ கொடுத்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் வாங்க. அப்படியே லெஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே வாங்க. லெஃப்ட் சூப்பர். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே எல்லாம் பண்ணுங்க, கொடுத்துக்கிட்டே எல்லாம் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் 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 ஆக்சிலேட்டர். உள்ள போன பிறகு அகைன் நம்ம ரைட் சைடு தான். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் கியர் சேஞ்ச் பண்ணுங்க. ஆர்பிஎம் பார்க்கணும் நீங்க அதிகமா, ஏன்னா நம்ம வந்து நீ அதிகமா டிரைவ் பண்ணுவோம், ஆர்பிஎம் பார்த்து டிரைவ் பண்ணுங்க, மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஆக்சிலேட்டர் வந்து காலோட இந்த ஸ்பேஸ் போதும், நம்ம அழகா உள்ள போயிடலாம். ஆக்சிலேட்டர் அந்த வண்டியோட எட்ஜூரா போலாம் நீங்க. நல்ல கேப் தெரியுது பாத்தீங்களா? அந்த கார் டூ வீலருக்கும் நமக்கு ரோடு நல்லா தெரியுது. அப்படின்னா இன்னும் க்ளோஸா போலாம் நீங்க. ஆக்சிலேட்டர் அரசரடி தாண்டி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்குமே கொஞ்சம் டிராபிக் கம்மியா தான் இருக்கு. ஆக்சிலேட்டர் 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 ஆக்சிலேட்டர். சிக்னல் லெஃப்ட், சிக்னல்ல இருந்து லெஃப்ட், லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, ஃப்ரீ லெஃப்ட். அப்படியே கொஞ்சமா லெஃப்ட் வாங்க, கொஞ்சமா லெஃப்ட் வாங்க, கொஞ்சமா லெஃப்ட் வாங்க. இந்த கேப்ல நம்ம வண்டி போயிடும். வாங்க லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, நல்லா லெஃப்ட் வாங்க. இந்த கேப்ல நம்ம வண்டி போயிருமா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க, போயிடும் தாராளம். போங்க 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 போங்க. ஹாரன் போங்க. அப்படியே லெஃப்ட், நல்ல லெஃப்ட். லெஃப்ட் வந்தாலும் ரைட் பார்க்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே ரைட் பாருங்க, ரைட்டு லெஃப்ட் மாறி மாறி பார்த்து வாங்க. அப்படியே சென்டரா போங்க, சென்டரா போங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப கொஞ்சமா ரைட்டு. எக்ஸலன்ட். ரைட்ல இருந்து ஒரு வண்டி நமக்கு முன்னால சடனா வந்துட்டாங்களாவது நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த வண்டியோட நம்பர் பிளேட் தெரியிற வரை நீங்க ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுங்க, பிரேக்கே பண்ண வேண்டாம். அதுக்குள்ள ஒரு பாஸ் ஆக்சிலேட்டர் கால் எடுக்கும், நமக்கு ஒரு ஸ்லோ டவுன் கிடைக்கும் இல்லையா? அப்போ வந்து ரைட்ல இருந்து உள்ள வர வண்டி வந்து முன்னால போயிடுவாரு. அப்ப நம்பர் பிளேட் நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நீங்க ஆக்சிலேட்டர் கொடுங்க. இப்போ நம்ம சர்வீஸ் ரோட்ல இருந்து உள்ள போறோம், மேல இருந்து பாலத்துல இருந்து ரைட் இறங்குவாங்க. ஏன்னா உங்க ஃபோக்கஸ் எல்லாமே அதிகமா ரைட் இருக்கும். இவர் உள்ள லெஃப்ட் வராரு, ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. ரைட் பாருங்க, ரைட் பார்த்து ரைட் போங்க. ஆக்சிலேட்டர். பைபாஸ் ரோடு பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ரைட் போக வேண்டாம்னு இருக்கேன். என்ன ரீசன்னா பேரிகார்டு, கம்ப்ளீட்டா பேரிகார்டு இருக்கும். ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுங்க, போயிட்டே இருங்க. போகலாம் 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 போகலாம். போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. ரோடு ஃப்ரீயா இருக்கு, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. ஹாரன் மட்டும் அடிச்சு போயிட்டே இருங்க. இப்ப ரைட்டு வந்துக்கலாம். ஹாரன் மட்டும் அடிச்சு ரைட்டு. ஏன்னா கட் பண்ணி வரவங்க கண்டிப்பா நிதானமா பார்த்து வருவாங்க. அது மாதிரி டூ வீலர்ல வரவங்களையும் வந்து கவனிச்சுவாங்க. ஏன்னா பேசிட்டே வருவாங்க, முன்னால போற வண்டியை வந்து கவனிக்க மாட்டாங்க. ஆக்சிலேட்டர் இந்த நிப்பாட்டிருக்காங்க இல்லையா, இந்த இதை பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் இது. இந்த பேரிகார்டு தாண்டோடனே ஒரு பார்க்கிங் பண்ணுவோம் நம்ம, அந்த பார்க்கிங். சரியா? ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, அவருக்கு என்ன அவசியம் தெரியல. இங்க இருந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் கூட கொஞ்சமா லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. ரைட் சைட் பேரிகார்டு இருக்கு, லெஃப்ட் வாங்க. லெஃப்ட் லெஃப்ட் தான், ரைட் போகக்கூடாது. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, லெஃப்ட் வாங்க. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு லெஃப்ட் லெஃப்ட், நல்ல ஃபுல் லெஃப்ட் வாங்க. ஃபுல் லெஃப்ட் வாங்க, வாங்க 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 வாங்க. ஃபுல் லெஃப்ட் வாங்க, வாங்க லெஃப்ட் வாங்க, கம்ப்ளீட் லெஃப்ட் வாங்க. இன்னும் வாங்க. அப்படியே போயிட்டே இருங்க.
பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் ரோட் ஃப்ரீயா கிடக்கு. ஃப்ரீயான இடத்துல பார்க் பண்ண வேண்டாம். அப்படியே போயிட்டே இருங்க. குட். இப்படி நிப்பாட்டுங்க. இளநீ கடை முன்னால நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க. இங்க நிப்பாட்டுங்க. 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 ஸ்ட்ரைட் பண்ணி நிப்பாட்டுங்க. ஸ்ட்ரைட் பண்ணி. இப்போ வந்து பேரலல் பார்க்கிங் பண்ணிருக்கீங்க. அப்படியே பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் பண்ணிருங்க. அப்படியே உள்ள இந்த இடத்துல வந்து ஆங்குலர் பார்க்கிங் வந்து பண்ணுறாரு பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்க. எக்ஸாக்ட். ஓகே. ஹரிஸ் போதும். எப்பயும் வண்டி நிப்பாட்டிட்டு வீல் ஸ்ட்ரைட் பண்ணணும். ஓகேயா? ஓகே, சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் வந்து எப்படின்றது ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க. பாருங்க பெர்பெண்டிகுலர் எப்படி பண்றாரு. ஹரிஸ் வாங்க, ஃபுல் லாக் பண்ணி. விண்ட்ஸ்கிரீன் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. குட், போதும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெர்பெண்டிகுலர் பார்க்கிங்க. பார்த்துங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க பெர்பெண்டிகுலர் எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டி நம்ம வந்து நிப்பாட்டுறதா பெர்பெண்டிகுலர். வீல் ஸ்ட்ரைட் பண்ணி நிப்பாட்டுங்க. இப்போ அப்படி நம்ம ஏரியா கொண்டோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு என்னென்ன பார்க்கிங் பேரலல், அங்கே ஒரு பேரலல் பார்க்கிங் பண்ணோமா? அங்கே ஒன்று பெர்பெண்டிகுலர் பார்த்துருக்கோம். நம்ம ஏரியா கிட்ட ஆங்குலர் பார்க்கிங் பார்த்துருக்கோம். இன்னும் ஒன்று நல்லா பேரலல் கிடைச்சா நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஏதாச்சும் அமையும். அவர் லைட் அடிக்கிறாரு இல்லையா? பாஸ். ஆமா, அவர் வழி கேட்கிறாரு. ஓகே, போலாம். உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சுடுறேன். ஆமா, நேற்று நீங்க எடுத்தது அனுப்பிச்சுடுங்க. காலையில. ஆமா, ஆக்சிலேட்டர் நல்ல ஹெவியா கொடுத்து போய்கிட்டே இருங்க. போயிட்டே ரோடு ஃப்ரீனா போயிட்டே இருங்க. ரைட். அப்படியே ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுங்க. லேசர் ரன்னிங் பிரேக். ஓகே, குட். பாட்டுங்க. ஓகே. இப்போ இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் எடுத்து பெர்பெண்டிகுலர் போட்டுருங்க. இந்த பக்கம் வந்த மாதிரியே பண்ணிருங்க. பண்ணிட்டு ஃப்ரண்ட் போயிட்டு ரிவர்ஸ் வாங்க. ஸ்ட்ரைட்டா தான் வரணும். அந்த மெஷர்மெண்ட் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க. இந்த மெஷர்மெண்ட் பாத்துங்க. ஃபுல் லாக் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் வந்து ரைட் சைடு இடிச்சிடக்கூடாது. குட். நல்ல ஸ்பேஸ் இருக்கு.
இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்க அந்த சைடு லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஈவனா வாங்க. எக்ஸலண்ட். ஓகே. ஏன்னா 2 பக்கம் ஈவனா இருக்கு பாத்தீங்களா? வீல் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. வீல் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. குட், சூப்பர். இப்ப இதுல இருந்து பெர்பெண்டிகுலர் நம்ம ஸ்பேஸ். வாங்க. கரெக்டா நம்மளுடைய பார்க்கிங் ஸ்பேஸ்ல வண்டி நிப்பாட்டணுங்க. நிப்பாட்டி ரைட் லாக் லெஃப்ட் லாக் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நிப்பாட்டுங்க. ரைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாங்க. குட், சூப்பர். வாங்க. நிப்பாட்டுங்க. இப்ப வீல் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. கரெக்டா அப்படியே வாங்க. கரெக்ட். இப்ப என்னன்னா இந்த பார்க்கிங் பண்ணிட்டோம். ஆனா நம்ம இறங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா? இறங்குறதுக்கு இடம் வேணும். நீங்க என்ன பண்ணணும், இந்த வண்டி அப்படியே லெஃப்ட் நிப்பாட்டணும். அப்படியே நிப்பாட்டணும் நீங்க லெஃப்ட். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. லெஃப்ட் வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. நீங்க லெஃப்ட் அப்படியே கொண்டாடுங்க. உங்க ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணுங்க. ஆல்ரெடி நான் மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. கரெக்ட். எக்ஸலண்ட். ஸ்டூடெண்ட் பாருங்க எவ்வளவு அழகா பண்ணாரு பாருங்க. பாருங்க பார்க்கிங்குள்ள அந்த எல்லோ மார்க்குள்ள வர்றாரு பாருங்க. எல்லோ மார்க்குள்ள வர்றாரு பாருங்க. எதோட ஸ்டாப் பண்றாருன்னு பாருங்க. குட். ஹரி, இப்ப இறங்கலாமா? இறங்குற ஸ்பேஸ் இருக்கா? ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம தம்பி வந்து அவருடைய பார்க்கிங்ல இருந்தே வண்டி எடுத்து கம்ப்ளீட்டாக மதுரை சிட்டிக்குள்ள வந்து எல்லா ஏரியாவும் இன்னைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்டு, கௌரிப்பாளையம், சிம்மக்கல், காலவாசல் எல்லா ஏரியாவுமே வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டாக டிராஃபிக்லேயே ஓட்டிட்டு வர வழியிலே வந்து எல்லா பார்க்கிங்குமே பெர்பெண்டிகுலர் பார்க்கிங், ஆங்குலர் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங் எல்லாமே வந்து தம்பி பண்ணாருங்க. இதே மெஷர்மெண்ட் தான், இதே நிதானம், இதே பொறுமை. டிரைவிங்ல நம்ம ஒன்றும் சீக்கிரம் போய் ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. ஒரு 5 நிமிஷம் லேட்டா போறது தப்பு கிடையாது. டிரைவிங்ல வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையா நிதானமா வந்து நம்ம பண்ணணுங்க. ஃபைனலா பாத்தீங்களா, அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல பார்க்கிங்ல வந்து அவரே வந்து அழகா வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் ஃப்ரண்ட் வியூ பண்ணாருங்க. திரும்ப வந்து ரிவர்ஸ் வந்து பேக் வியூ பண்ணாரு. அருமையான ஒரு டிரைவிங். இதே மாதிரி நீங்க லேர்ன் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுடைய பார்க்கிங்ல இருந்தா நீங்க வண்டி எடுக்கணுங்க. அதான் முக்கியம். உங்களுடைய பார்க்கிங்ல உங்க வீட்ல இருந்து நீங்க வண்டி எடுத்து பழகினா தான் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஈஸியா டிரைவ் பண்ணலாம். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு. ஏதாவது என்கொயரிஸ்னா கால் பண்ணுங்க. ஈஸியா டிரைவ் பண்ற எப்படின்ற நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தம்பியோட ஃபீட்பேக்கை நம்ம கேட்டுருவோம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஹரிஸ், என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட், செம்மையா டிரைவ் பண்ணுவாருங்க. அவருடைய ஃபீட்பேக் மட்டும் கேட்டுடலாம். ஹாய் ஹரிஸ். ஹாய், நான் ஹரிஸ், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஸோ நான் அண்ணன்ட்ட வந்து ஒரு 3 டேஸா ட்ரைனிங்க்கு வந்துட்டு இருக்கேன். ஃபீஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற விதமும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலயும் கோவப்படாம பொறுமையா சிரிச்சிட்டே சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிரைவிங் கத்துக்கணும், ஒரு ஜாலியா ஃப்ரெண்டோட பேசிட்டே டிரைவிங் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. Thank you, Haris. Thank you so much. Thank you for your valuable feedback. Thank you.